திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் ஃபைட் கிளப். பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் ஆதரவுடன் முறியடி படப்புகழ் நாயகன் விஜயகுமார் நடிப்பில் 96 புகழ் இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்த் இசையில் கதைநாயகியாக மோனிஷா மேனன் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் ஜொலிக்க வருகின்றனர். கார்த்திகேயன் சந்தானம், சங்கரதாஸ், அவினாஷ் ரகுதேவன் என பலர் நடித்துள்ளனர். கதை சசி, ஒளிப்பதிவு லியோன் பிரிட்டோ. இப்படத்தை அறிமுக இயக்குனர் அப்பாஸ் அன்சாரி ரஹ்மத் இயக்கியுள்ளார். சமீப காலமாக வட சென்னை லேபிள் வெப் சீரிஸ் போன்ற கதைக்களம் வட சென்னையை மையமாக கொண்டது. இந்த படமும் வட சென்னையை மையமாக கொண்ட புள்ளியில் தான் தொடங்குகின்றது. சின்ன வயதில் இருந்தே கால்பந்தாட்ட வீரனாக வேண்டும் என்பது ஜீவாவின் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம். அந்த பகுதியில் சிறுவர்களை, இளைஞர்களை கால்பந்தாட்டம் பக்கத்தில் கவனத்தை திருப்பி அவர்கள் வாழ்வில் உயரவும் படிக்கவும் சிறந்து விளங்கவும் வழிகாட்டி வருபவர் பெஞ்சமின் என்கின்ற முன்னாள் கால்பந்தாட்ட சாம்பியன். அவரின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட்டு சிறுவர்களை போதை வஸ்துகளை விற்பனை செய்யும் பகுதிகளாகவும் சிறுவர்களை முரட்டுத்தனமான அடிதடி ஆட்களாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் இருவர். ஒருவர் பெஞ்சமினின் தம்பி ஜோசப், அவினாஷ். ஜோசப்பின் கூட்டாளி கிருபா, சங்கரதாஸ். கிருபாவுடன் சேர்ந்து சாராய பாக்கெட், கஞ்சா பொட்டலம் விற்று வருகின்றார் ஜோசப். இந்த நிலையில் 1 லட்சம் ரூபாய் இருந்தால் நிறைய சரக்கு வாங்கி நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம், கார் பங்களா என்று வாங்கலாம், அரசியலுக்கு போகலாம் என்று ஆசையை கிளறி விடுகின்றார் கிருபா. ஜோசப்பும் தன் வீட்டில் அம்மாவின் தங்க சங்கிலியை திருடி வந்து பணம் புரட்ட நினைக்கின்றார். இந்த விஷயம் அறிந்து அண்ணன் பெஞ்சமினுக்கு கோபம் வருகிறது. வந்து அடித்து அந்த தங்க சங்கிலியை பறித்து கொண்டு போய்விடுகிறார். தங்களை அந்த பகுதியில் போதை வஸ்து விற்க விடாமலும் பயன்படுத்த விடாமலும் தடுக்கின்ற பெஞ்சமின் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது. அந்த தடைக்கல்லை அகற்ற வேண்டும், பெஞ்சமினை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் கிருபா. அதற்கு அவருடைய தம்பியையும் உசுப்பேற்றி விடுகின்றார். அன்று இரவே அதற்கான வேலையும் நடக்கின்றது. மொட்டமாடியில் இருக்கும் பெஞ்சமின் கிருபா மற்றும் தம்பி ஜோசப்பின் முன்னால் கொல்லப்படுகின்றார். தங்க சங்கிலி கைமாறுகிறது. கிருபா சாமர்த்தியமாக பேசி ஜோசப்பை ஜெயிலுக்கு அனுப்பி விடுகின்றார். ஜோசப் 10 வருடங்கள் கழித்து சிறையில் இருந்து வருகிறான். தன் கூட்டாளி ஒரு பக்கம் போதை பிசினஸிலும் அரசியலிலும் சேர்ந்து பெரியாளாக உயர்ந்திருப்பதை கண்டு கொதித்து போகின்றான். சிறையில் மாட்டிவிட்டு இவன் சுகபோகமாக வாழ்வதை கண்டு ஜோசப்பால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பழி வாங்க துடிக்கின்றான் ஜோசப். அதற்கு பலிகடாக்க நினைக்கின்றார் ஜீவா மற்றும் அவருடைய நண்பர்களை. அவர்களும் கிருபாதான் பெஞ்சமினை கொன்றவன் என்பதால் அவனை பழிவாங்க துடிக்கின்றனர். ஆனால் உண்மை அதுதானா என்கின்ற சந்தேகமும் அவர்களிடையே நடக்கின்றது. கிருபா கோஷ்டிக்கும் ஜோசப் கோஷ்டிக்கும் சண்டை அடிக்கடி நடக்கின்றது. ஜோசப் மறைந்திருந்து ஜீவாவை உசுப்பிவிட்டு ஜீவாவையே கிருபாவுக்கு எதிராக திருப்பிவிட இவர்கள் இந்த 2 தாதாக்களிடமிருந்து அந்த பகுதியை மீட்கப்பட்டதா, யார் வீழ்ந்தார்கள் என்பதே ஃபைட் கிளப்பின் முடிவு. திரைக்கதையை விறுவிறுப்பாக நேர்த்தியாக கொண்டு சென்றிருக்கின்றார் இயக்குனர். கதைநாயகன் ஜீவா கொஞ்சம் காதல், கொஞ்சம் ஃபுட்பால் மேட்ச், நிறைய அடிதடி என்று அந்த பாத்திரத்தின் தன்மை அறிந்து தன் தோளில் தாங்கி நன்றாகவே செய்திருக்கின்றார். நாயகி அழகான கேரளத்து பைங்கிளி தன் பகுதியை நிறைவாக செய்திருக்கின்றார். கண்களால் பேசி ஹீரோவுக்குள் காதலை கிளற விடுகின்றார். ஃபைட் கிளப் என்று பெயர் வைத்ததானோ என்னவோ, அடிதடி, ஆக்ஷன், சண்டைக்கு பஞ்சமில்லை. ஆக்ஷன் பிரியர்களுக்கு மிகவும் பிடிக்கும். கதையை ஒரு நேர்கோட்டில் மிக அழகாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இயக்குனர். ஒரு நல்ல மெசேஜும் இந்த படத்துக்குள் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.